மேத்ஸ்ல நீ கோட் அடிச்சேன்னு நினைக்கிறேன். இல்லடா, மேத்ஸ்ல நான் அப்பெல்லாம் எச் இருக்கும், பியூசில எச் வாங்கினேன். உங்களுக்கு வாத்தியார் வந்து கோட்டுன்னு அர்த்தம். பிரமாதமான நெய் வேற உனக்கு நான் காய்ச்சி வச்சிருக்கேன். பிரமாதமா காய்ச்சி வச்சிருக்க நான் குடுக்கறது உனக்கு, நீ உல்டாவா சொல்றிய ராகேஷ். தப்பு தான் எனக்கு. பட் ஐ டோன்ட் நோ வை ஐ டோன்ட் லைக். பிரமாதமா அரைச்சிருக்கேன். ஆஹா, கரெக்ட்ல பிரமாதமா இருக்கு. பின்ன ஆமாமா கரெக்ட் சொல்ல மாட்டேன். அடை அவியல் காம்பினேஷன் வந்து எனக்கு தெரிஞ்ச நம்ம மெட்ராஸ்ல தான் வேற. சவுத்துல நம்ம எங்க போய் அடை அவியல் காம்பினேஷன் கேட்டாலும் they look at you confused. நிஜமாவா? ஆமாமா, எங்கேயுமே கிடையாது. வணக்கம், நீங்க பாத்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். போன வாரம் எந்த டைம் பார்த்து நாங்க பாம்பே சட்னி பண்ணோம் தெரியல. நல்ல மழை வந்தது. மழை வந்ததுனால நிறைய பேர் வந்து அதை பண்ணி எங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லயும் சரி, யூடியூப், இமெயில்ஸ் எல்லாத்துலயும் எங்களுக்கு அனுப்பிச்சு they said they had made it. பழைய கடலை மொத்தத்தையும் தீத்துரு. அதுதான் மெயினதுல. So கடலை மாவு would have got exhausted. ஆமா ஆமா, பாம்பே சட்னி பண்ணி பண்ணி இட்லியோட, தோசையோட, பூரியோட. கரெக்ட். அது ஒன்ன மாதிரி கேஸ்லாம் கப்புலயே வச்சுன்னு சாப்பிடுவோம். ஒன் ஆஃப் த திங்ஸ் நாங்க எப்பவுமே யோசிச்சுட்டு இருக்கும்போது, எனக்கு நிறைய பேர் நாங்க இப்ப ரீசென்ட் பாஸ் நான் சிங்கப்பூர் போயிருக்கும் போதும் சரி, இங்க நாங்க வெளியில போகும்போதெல்லாம் எங்களுக்கு மீட் பண்ணும்போது people always ask us, உங்களோட நாஸ்டால்ஜியா சீரீஸ் was something that we loved. ஏன்னா அதே ரெசிபி வந்து ஆத்தென்டிக்கா அப்படியே பண்றோமான்றது எங்களுக்கு தெரியல, பட் இட் இஸ் இன்ஸ்பயர்ட். ரெண்டாவது, இட் ரீகிண்டில்ஸ் தோஸ் பியூட்டிஃபுல் மெமரிஸ். எக்ஸாக்ட்லி. அதை பத்தி பேசும்போது when you picture it in today's context, அதாவது அப்ப எப்படி இருந்தது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். So we thought today we will touch upon the nostalgia series. அது உன்னோட ரீல்ல வந்து நம்ம நலங்கு வைக்கிறது தீபாவளிக்கோசரம், எண்ணெய் தேய்க்கிறது, அதெல்லாமே people just went correct, so nostalgic. நிறைய பேர் வீட்டுல இன்னமும் பண்ணிட்டு இருக்கா. சில பேர் பண்ணாதவெல்லாம் வெளியில இருக்கிறவெல்லாம் அதை நினைச்சு they really enjoy it. அது மாதிரி. சோ அந்த வகையில இன்னைக்கு நாஸ்டால்ஜியா சீரிஸ்ல என்ன பண்ண போறேன், நம்ம டிரைவிங்ல I don't know whether you remember சாகு கொடுப்பா, வெஜிடபிள் சாகு. either you can take it with பூரி or with ரவை இட்லி. See, அது ரெண்டும் probably it is a authentic கர்நாடகா டிஷ் தான் அது ரெண்டும். பட் நம்மளுக்கு எனக்கு எவ்வளவு தூரம் நனவு இருக்கோ அந்த மாதிரி I try to make it very good as much as possible, as closer to the drive-in one. very good. அது மாதிரி. சோ இதுக்கு என்னலாம் வேணும்? வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். சரி. எல்லாம் கியூப்ஸ், பொட்டேட்டோ கியூப்ஸ். எத்தனை உருளைக்கிழங்கு? இது ஒரு 2 உருளைக்கிழங்கு இவ்வளவு பெருசு. ஓகே. அது ஒரு 2 கேரட், ஒரு கொத்து பீன்ஸ், கொஞ்சம் பட்டாணி, அப்புறம் வந்து டொமேட்டோஸ் எவ்வளோ? டொமேட்டோஸ் வந்து ஒரு 2 டொமேட்டோ, நல்ல சின்ன நல்ல பழுத்த டொமேட்டோவா. ஓகே. அது அதே மாதிரி ஒரு பெருசா ஒரே ஒரு வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி அதுலயே கொஞ்சம் வந்து அரைக்கிறதுக்கும் எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளவுதான். ஓகே. அரைக்கிறதுக்கு வந்து என்னெல்லாம்னாக்கா, ஒரு பட்டை இவ்வளவு வச்சிருக்கேன், ஒரு 1.5 இன்ச் பட்டை. 1 இன்ச்ன்ற 3 இன்ச் வச்சுட்டு இல்லடா, 3 இன்ச் இல்ல, மொத்தமா சேர்த்தா உனக்கு அவ்வளவுதான் வரும். அது உடைச்சு இருக்கு ராகேஷ். அது ஏதோ ஒரு சினிமால நீயே தான் உன் கைய வளைச்சு பேசுறேன்னு சொல்லி. சரி. பட்டை, அது 2 கிராம்பு, இதை பாரு இங்க வச்சிருக்கேன் பாரு, 2 கிராம்பு, 2-3 ஏலக்காய், அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 1/2 இன்ச் இஞ்சி. ஒரு நிமிஷம், என்னமா அது 1/2 இன்ச்ன்ற? இது பாரு. சரி, மேபி 1 இன்ச்சுக்கு மேலேயே இருக்கும். 1 இன்ச் கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். அப்புறம் மேத்ஸ்ல நீ கோட் அடிச்சேன்னு நினைக்கிறேன். இல்லடா, மேத்ஸ்ல நான் அப்பெல்லாம் எச் இருக்கும், பியூசில எச் வாங்கினேன். உங்களுக்கு வாத்தியார் வந்து கோட்னு அர்த்தம். சோம்பு, அப்புறம் சோம்பு எவ்வளவு? அப்புறம் சோம்பு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் தான், ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. அப்புறம் அந்த வெங்காயத்திலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. அப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி, கொஞ்சமா இது நம்ம ஆத்திலேயே பறிச்சது அப்படின்னா எவ்வளவு இருக்கும் பாத்துக்கோ, அவ்வளவுதான் இருக்கும். ஓகே. அப்புறம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, தேங்காய் எண்ணெய் ஒரு சின்ன மூடி, அது ஃபுல்லா வச்சிருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் இருக்கும் தாராளமா. அந்த மாதிரி சொல்லு. ஆமா. அப்புறம் இதெல்லாம் பண்றதுக்கு நெய். அதானே. ஆமா. அப்புறம் உப்பு, இதெல்லாம் சீரகம் தாளிக்கிறதுக்கு, and also little பெருங்காயம். ஆமா. அது இப்போ இங்க சூடு பண்ணிட்டு இருக்கேன். சூடு பண்ணாய இப்ப நெய் போட்டுக்கிறேன். நான் பார்த்தேன். நெய் இல்லாத வேலையே ஓடாது எனக்கு. நான் என்ன பண்றது சொல்லுமா? நல்ல நெய், பிரமாதமான நெய் வேற உனக்கு நான் காய்ச்சி வச்சிருக்கேன். பிரமாதமா காய்ச்சி வச்சிருக்க நான் குடுக்கறது உனக்கு, நீ உல்டாவா சொல்றிய ராகேஷ்.
ஸோ அது பாரு, இது நல்லா உருகட்டும் கொஞ்சம். சரி, வெயிட் பண்ணிக்கலாமா? வைக்கலாம் ஒரு 2 minutes. நெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு. ஆஹா, கடுகு 2 ஜீரகம். வாசனைக்கு அதெல்லாம். அங்க ஏதோ எடுத்து வச்சிருக்கியா அந்த சீரகம்? அது வந்து அரைக்கிறதுக்கு. ஓஹோ. இது வந்து உளுத்தம்பருப்பு. ஓகே. கடலைப்பருப்பு வேணும்னா போடலாம். 2 போடுறேன். அதானே, பக்கத்துல இருக்கு. I can't stand it. அது என்னவோ அது பிடிக்கவே பிடிக்காது எனக்கு. I don't know why. தப்பு தான் எனக்கு. பட் I don't know why I don't like. நிறைய பேர் கேட்டா உளுந்து சாப்பிட்டா ஏன் காலிச்ச விட அப்படி நிறைய பேர் கமெண்ட். கருவேப்பிலை ஏதோ வெங்காயம் போடணும். ஆஹா, எவ்வளவு சின்னதா கட் பண்ணிருக்கா பாரு நம்ம பொண்ணம்மா. ஆமா, நல்லா அழகா பண்ணுவாவா. பாரு இந்த டொமேட்டோ பாரு, நல்ல பழுத்த தக்காளி. தக்காளி பழம் நல்லா வதக்கிக்கோ. அதை இப்போ இதுக்கு வந்து நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு 3 தடவை 4 தடவை போடு. போதும் ஓட்ட. இப்போ இதை மூடி வைக்கலாம் சித்த. இது கொஞ்சம் நல்லா இதுவாகணும். அப்புறம் யூ ஆட் ஆல் தி வெஜிடபிள்ஸ். இந்த மீன் டைம் நீ அதை அரைச்சுன்னு வந்துடும். அதை இதுல வந்து தேங்காய் நன்னாவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, சோம்பு, பட்டை 2 லவங்கம் தான், இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் கிராம்பு ஒரு 4, 3 ஏலக்காய், அப்புறம் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுடும். அதான் இது எல்லாத்தையும், கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி போட்டு இதே நைஸா ஒரு பச்சை மிளகா அவங்க அமுக்கி வச்சிருக்க வேண்டான்னு. ஃப்ராட் மணி தெரியும் போட்டு இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டுமா? நல்ல ஃபைன் பேஸ்டா இருக்கு. ஓகே சரி, பிரமாதமா அரைச்சிருக்கேன். கரெக்ட்ல பிரமாதமா இருக்கு. பின்ன ஆமாமா கரெக்ட் சொல்ல மாட்டேன். நல்ல புதினா கொத்தமல்லி வாசனை தேங்காயோட. இது நான் அந்த கிரீன் புலாவ்னு ஒன்று பண்ணுவேன் தெரியுமா, பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதுவும் இதே மாதிரி அரவை தான் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இப்போ வந்து ஐ அம் ஆடிங் ஆல் தி வெஜிடபிள்ஸ். கருவேப்பிலை அந்த இது வர இது பாரு, இது வந்து பெருங்காயம் and இது மஞ்சள் பொடி. இப்ப பாரு ஐ அம் ஆடிங் கேரட், பீன்ஸ். சபாஷ். இது வந்து பட்டாணி. இதுலயும் ஒரு 2 கேரட் கலந்துருக்கு. அது சரி. ஆமா, பச்சை பட்டாணி. ஆமா. அப்புறம் பாரு உருளைக்கிழங்கு வந்து நல்லா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த தண்ணியோடயே ஊத்துறேன். ஓகே. ஆமா, ஏன்னா எப்படியும் வேகிறதுக்கு வேணும். ஓகே ஓகே காட் இட். ஆக்சுவலா ஃபாஸ்டர் வே ஆஃப் டூயிங் எப்படின்னாக்க பிரஷர் குக்கர். அதுதான் எனக்கு இன்ஃபேக்ட் given a chance I would do that. But since you said இப்படி வேணுங்கிறதுனால I am doing this way. கரெக்ட். கொஞ்சம் உப்பு போடு. நன்னாவே போடணும். முதல்ல நான் கொஞ்சம் போட்டுட்டேன், பார்த்து போடு. தெரியும். இப்போ இதுக்கு போட்டு கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஆமா நல்லா கவர் பண்ணணும். அது பாரு, அது கணக்கா அந்த இதுக்கு வச்சினேன்னு வெச்சுக்கோ, சீக்கிரமா ஆயிடும். சரி, இப்போ வெயிட் பண்ணிக்கலாமா? ஆமா. ஓகே. ஆஹா, நன்னா கொதிச்சு பாரு, வெஜிடபிள்ஸ் குக் ஆகி கலர் நன்னா மாதிரி இருக்கு பாரு. பாரு, இப்போ இது அரைச்சு வச்ச விழுது இருக்குல்ல, நீ அரைச்சு வச்ச விழுது. அத சொல்லு. சொல்லிட்டேனே. ஆஹா, நல்ல வாசனைமா. வெரி குட். I hope I do justice to drive in. Exactly. இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுறேன். Fantastic. போதுமேமா, சரியா இருக்குமே. துளி ஊத்துறேன். இதே இன்னும் கொதிச்சு அந்த உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் மேஷ் ஆகி திக்கன் ஆகும். அதுக்கு இல்ல, இந்த மசாலாலாம் இவ்வளவு இருக்குல்ல. ஓ வெரி குட். ஆஹா, வெரி நைஸ். இதுலயே if you add இதெல்லாம் போடுறேன்னு வெச்சுக்கோ, if you add முந்திரி பருப்பு போட்டேன்னு வெச்சுக்கோ, அது உடைச்ச கடலை திக்கன் ஆயிடும். பட் that will be like kurma. There is a difference between kurma and so sagu is a bit watery, little bit watery. And இது வந்து ஜெனரலா வந்து இப்போ இந்த அடை அவியல் அப்படின்ற மாதிரி அடை அவியல் காம்பினேஷன் வந்து எனக்கு தெரிஞ்ச நம்ம மெட்ராஸ்ல தான் வேற. சவுத்துல நம்ம எங்க போய் அடை அவியல் காம்பினேஷன் கேட்டாலும் they look at you confused. நிஜமாவா? ஆமாமா, இது எங்கேயுமே கிடையாது. அதுவும் எஸ்பெஷலி கேரளாக்கெல்லாம் போய் நம்ம அடைக்கு அவியல்னா அப்படின்ற மாதிரி தான் தெரியும். இட்ஸ் நெவர் very good combination. No, it is I agree. இதுக்கு அதே மாதிரி இஃப் யூ கோ டு கர்நாடகா, நம்ம ரவை இட்லி ஆர்டர் பண்ணா சாகு தான் கிடைக்கும். சாகு தான்.
பாரு இது மாதிரி பாரு பக்கம் சரியா இருக்கு காப்பா சொல்லிட்டுமா இப்ப கொஞ்சம் இல்ல நீ கூட எனக்கு ரெடி குழந்தை வெயிட்டிங் குழந்தைக்கு இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? என்னது இந்த பாரு இன்னைக்கு பூரி இப்ப பண்ண முடியல, சோ ஐ மேட் ரவா இட்லி. ரவா இட்லி அண்ட் சாகு போடு. ஆமா ஆமா போடு போடு. மச்சி காப்பாத்து, எல்லாரும் நல்லா இருக்கணும், மாதிரி பார்க்கணும். குழந்தை மாதிரி பார்ப்பா, குழந்தை அதுக்கு தான் இருக்கு வெயிட்டிங். you need a spoon for that? ஆமா அந்த ஸ்பூன் தான். உப்பு ஏதாவது வேணுமா பாரு. ஏய் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதுல வந்து அந்த புதினா கொத்தமல்லியோட வாசனை, even though you have added a whole lot of this, இந்த whole garam masala, பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தா கூட சட்டிலா இருக்கு. ஏன்னா ஏன் சொல்லு, அந்த தேங்காய் நம்ம அவ்வளவு அரைச்சு விட்டதுல வந்து it tones it down substantially. அது அண்ட் ஆல்சோ அந்த இதெல்லாம் போடாதது, புட்டுக்கடலை முந்திரி பருப்புலாம் போடுறோம்னு வச்சுக்கோ, definitely it will be like kurma, which I don't really நனவு. எனக்கு என்னமோ இந்த மாதிரி நனவு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு of course ஞாபகம் கிடையாது. I do know that the sagu is a very very Karnataka thing, and Drive-In Woodlands would have had something like this. இல்லையாமா? ஆமா ஆமா. இல்ல அவ வெச்சிருந்தா டெஃபினட்டா. They give it either with puri and sagu or idli, rava idli sagu. ஆமா. சோ கூடிய மட்டும் ரவா இட்லி தான் உனக்கு அது மாதிரி அதே மாதிரி சூப்பரா வந்து மேல ஒரு தக்காளி ஸ்லைஸ் அப்படி முந்திரி பருப்பு அதெல்லாம் வச்சு எவ்வளவு அழகா பண்ணி. இது வந்து இன்னும் கொஞ்சம் அகலமா இருக்கும் அந்த இது. அது கூட ஆமா அந்த இது வந்து நம்மளுது இதுவா இருக்கு. அவ probably they must be making it in a big இது மாதிரி pressurized இதுல பண்ணுவாளா இருக்குமா? pressurized இல்ல ராகேஷ், they keep it in the electric one. அப்படி steamer electric steamer. Super. So try this Drive-In Woodlands ஓட சாகு. ஏன்னா நாஸ்டால்ஜியா சீரீஸ்ல இந்த மாதிரி திடீர்னு, ஏன்னா எங்களுக்குமே வந்து when we meet people, நான் சொன்ன மாதிரி they tell us உங்களோட நாஸ்டால்ஜியா சீரீஸ் is something that we loved. So எவ்வளவு முடியறதோ எங்களுக்கு we will keep making some of these old recipes for you. So we will see you in another episode of அம்மாவும் நானும். Take care. Bye. Bye.